ஜூஸ் குடித்தோன்னா ஒரு 5 நிமிஷம் ரெஸ்ட் எடுத்துட்டு தான் நம்ம அடுத்த வேலையை பார்க்கணும். காலையிலே வந்து விளக்கெல்லாம் கழுவி வச்சாச்சு. நாளைக்கு வெள்ளிக்கிழமை இல்லை, நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கு. அதனால் ஒரு 5 நிமிஷம் தாங்க, கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் வயிறு நிறைஞ்சிச்சுல, ஒரு 5 நிமிஷம் இனி வந்து தலைக்கு ஹேர் பேக் ரெடி பண்ணலாம். உட்காந்தாலே சோம்பேறித்தனம் ஆயிடுது. ஒரு 5 நிமிஷம் அப்படியே உட்காந்தேன், கொஞ்சம் ஃபோன் எடுத்து நோண்ட ஆரம்பித்தாலே நமக்கு சோம்பேறித்தனம் வந்துடுது. பாருங்கள், கண்ணில் தூக்கம் அப்படி வருது. ஆனால் தூங்கக்கூடாது. அரைச்சி போட்டுட்டு கொஞ்சம் வேலை இருக்குல்ல, எல்லாமே அரைச்சிட்டு தலைக்கு போடும்போது பார்க்கலாம். நல்லா ஜில்லுன்னு வெந்தயம் ஊறுறக்காக தான் வெயிட் பண்ணேன். இல்லைன்னா அப்போவே அரைச்சி போட்டிருப்பேன். கொஞ்சம் லேட்டாக தான் ஊற வச்சுன்னா ஊறிச்சு. எல்லாமே போட்டு அரைச்சி போட வேண்டியதுதான். வாரத்தில் 1 நாள் 2 நாள் போட்டுக்கலாம். இவங்களை பூரா முடிய போட்டு போடுவோம், பார்க்கலாம். அவ்வளோதான், அரைச்சாச்சு. ஆனால் எப்படி மிக்ஸி போட்டாலும் பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் நைஸ் பண்ணும்போது கொஞ்சம் சூடாகிடுது. அது அப்படியே கொதிக்குது. இவ்வளோ ஐஸ் கட்டி போட்டால் ஜில்லுன்னு இருக்குமோ? அடடா, ஒரு இலை விட்டுட்டேனே. அப்படியே வெயிலுக்கு மாற்றிக்கலாம். அப்படியே ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். இன்னும் கூட கொஞ்சம் இருக்கு, ஆனால் இதையும் வேஸ்ட் பண்ண மாட்டேன். என்ன பண்ண போகிறோன்னா, கொஞ்சம் தண்ணி ஊற்றி மறுபடியும் கொஞ்சம் மிக்சியில் போட்டு ஒரு ஓட்டு ஓட்டணும்னா இவங்கெல்லாம் வந்துடுவாங்க வெளியே. எப்படிங்க வேஸ்ட் பண்ண முடியும்? பாருங்க, எப்படி வேஸ்ட் பண்ணுறது? மறுபடியும் போட்டு ஒரு அரை அரைச்சிட வேண்டியதான். சொன்னேன், அவ்வளோதான். அப்போவும் இவங்க அப்படியே ஒட்டிகிட்டு தான் இருப்பாங்க, விடக்கூடாது. எல்லாத்தையும் எடுத்து அந்த செம்பருத்தி பூவும் செம்பருத்தியோட இலையும் அந்த மருதாணி வெந்தய இதையும் இந்த 4 பொருளுமே பார்த்திங்கன்னா ஒரு வலுவழுப்பு தன்மை இருக்கும். அந்த வலுவழுப்பு தான் வந்து நம்ம முடியில் போய் அப்படி ஒரு வலுவழுப்பாக இருக்குது. அப்போ எவ்வளோ நம்ம முடிக்கு ஒரு ஷைனிங் கொடுக்குன்னு பார்த்துக்கோங்க. சரி, போடலாமா? தலைக்கு வந்து எண்ணெய் வச்சுருக்கேன், எண்ணெயோடு தான் போட போகிறேன். ஏன்னா எண்ணெய் இருக்கட்டும், வெறும் மருதாணி போடும்போது மட்டும்தான் நான் எண்ணெய் தேய்க்க மாட்டேன். அந்த கலர் போய் நல்லா முடியில் ஒட்டட்டும்னு சொல்லிட்டு இப்போ எண்ணெய் இருக்குது. இது ரெண்டும் நம்ம பிரிச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இங்கே போட்டு சென்டரில் போட்டுக்கலாம். சென்டரில் போட்டோம்னா அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி முடிய வகுடு எடுத்து இப்படி போட்டுக்கலாம். அப்படியே ஜில்லுன்னு இருக்குது, குளுக்குளுன்னு இருக்குது பாருங்கள். அந்த வெந்தயம் மருதாணி ஜில்னஸ் தான், மருதாணி நல்லா ஜில்லுன்னு தான் இருக்கும். இப்படியே போட்டுட்டு ஒரு அரை மணி நேரம் அதை தொந்தரவே பண்ண வேண்டாம். நம்ம இதை தலைக்கு போட்டுட்டு நம்ம வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டும் கூட நம்ம வந்து முடி அலாசிக்கலாம். அவ்வளோதாங்க, போட்டாச்சு.
கரெக்டாக இருக்கும். நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவு மட்டும் நம்ம வெந்தயம், செம்பருத்தி இலை, செம்பருத்தி பூ, மருதாணி எனக்கு கொஞ்சமாக தான் கிடச்சிது. அதனால் மருதாணி நிறைய போடலாம், இருந்துச்சுன்னா போடலாம், இல்லைன்னா கொஞ்சமாக போட்டுக்கலாம். அவ்வளோதான். ஃபுல்லாக போட்டேன்னா இனி வந்து கொஞ்சம் வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம தலையை அலாசிட்டுக்கலாம். சரிங்களா? பாருங்கள், அப்படி ஜில்லுன்னு இருக்குது, அப்படி இருக்குது. அடாடா சொல்ல முடியாது. அதை நீங்கள் போட்டு பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும். அப்படி ஒரு அப்படியே அந்த வெந்தயத்தோட அந்த கூல்னஸ் அப்படியே நம்ம தலைக்குள்ளே இறங்குது. ஜில்னஸ்ஸு, மருதாணி, செம்பருத்தி பூவும் அப்படியே வலுவலுன்னு எப்படி சொல்கிறது, சாம்பிளாக தோற்றுரும் அந்தளவுக்கு இருக்குது. கையை அலாசும் போதே வலுவலுன்னு இருக்குது. சரி, இனி போய் வேலையை முடிச்சுட்டு தலையை அலாசலாம். அந்த மருதாணி மனம் இருக்குது பாருங்கள், வேறு லெவல். அவ்வளோ ஒரு பஞ்சு மாதிரி இருக்குது முடி, அவ்வளோ சைனிங்காக பஞ்சு மாதிரி இருக்குது. குழுன்னு இருந்துச்சு. நல்லா அந்த இந்த வெயில் இல்லாமல் தலைவலி இதெல்லாம் கொஞ்சம் மண்டை அரிப்பு இதெல்லாம் எதுவுமே இல்லாமல் இருக்குன்னா கொஞ்சம் வெந்தய பேக் ஒன்று போடுங்க. போட்டுட்டு கொஞ்சம் செம்பருத்தி பூ இதெல்லாம் நான் போட்டதெல்லாம் போட்டு தலையை அலாசி பாருங்கள். அடாடா, அந்த மருதாணி மனம் இருக்கு. கூந்தலுக்கே ஒரு மனம் இருக்குன்னு சொல்லுவாங்க. அது உண்மைதானோ? ஷாம்பு விட நம்ம ஷாம்பு போட்டு மணக்கிறத விட நம்ம வந்து இயற்கையாகவே நம்ம வந்து அந்த மருதாணி, அந்த வெந்தயம், அந்த நம்மளோட முடியில் அந்த மனம் போய் ஒட்டுதே, அதுதான் ஒரு ஆச்சரியம். அப்படி இருக்குது. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், கண்ணாடி மாதிரி மின்னுது பாருங்கள் முடி. அவ்வளோதாங்க, நல்லா அலாசியாச்சு. அவ்வளோதான், தலை குளிச்சாச்சு. இன்றைக்கி வீடியோ வந்து இதோட முடிச்சுக்கிறேன். எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். நம்ம வீட்டில் இருந்து நம்மளோட ஹெல்த்தை நம்ம தான் பார்த்துக்கணும். முடிஞ்ச வரைக்கும் இயற்கையாகவே நம்ம போய் நம்மளோட முடியிலேருந்து நம்ம உடம்பு வரைக்கும் எல்லாமே இயற்கையாகவே நீங்கள் இது பண்ணிக்கோங்க. சரி, எனக்கு தெரிஞ்ச ஒரு டிப்ஸ் எல்லாம் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். இதுக்கு எப்படி நீங்கள் கமெண்ட் பண்ணுறீங்க பண்ணுங்கள். ஓகே, பாய்.